அப்படி வெள்ளமான்ற மாதிரி. இப்ப பாருங்க, மதில்ற கல்லே அடிச்சுட்டு போற மாதிரி என்ன பாருங்களேன் வெள்ளத்தை. அதே உடைச்சிட்டு போறேன்னு சொன்ன பாருங்க எவ்வளவு வெள்ளம் பண்ணப்ப. அந்த மதிலுக்கு மேலாலதான் நீ போயிருக்கீங்கம்மா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப மதில் என்னதுக்காக கட்டிருப்பாங்க, தண்ணி கொஞ்சம் வராத அளவுக்கு தானே கட்டிருப்பாங்க. அந்த மதிலே உடைச்சிட்டு போயிருக்கீங்க பாருங்க. இப்ப நான் நினைக்கிறப்ப என்ன மூழ்கடிக்கிற அளவுக்கு அதில் தண்ணி போயிருக்கும் கட்டாயம். அதுவும் இப்போ தேங்கி நிற்கிற தண்ணியில் தானே, எப்படியோ ஓடுற தண்ணி தானே, அப்படி ஓடி வந்த தண்ணி தான். அப்போ அவ்வளோ வேகத்தில் வந்ததால அந்த பீப்பா தகரமாக இருக்கட்டும் எல்லாம் கலண்டு விழுந்துருக்கி. இன்னொன்று வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் சொன்னாங்க, இந்த வீட்டை அப்படியே பொத்துட்டு அந்த சிவத்தை பொத்துட்டு இங்களை பக்கம் இருக்கிற தண்ணி அப்படி போயிருக்குன்னா பாருங்களேன். வான்கதவுகள், குளத்துற வான்கதவுகள் எல்லாம் திறந்தா கட்டாயமா இந்த எல்லா வருடமும் பாதிக்கப்படும். ஆனா இந்த வருடம் வளமையோட மோசமான வெள்ளம் தானே. நினைச்சு பார்க்கலாம், உண்மையிலேயே நினைச்சு இவங்க கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி வெள்ளம் வருமெண்டு. இங்க பாருங்க, இப்ப வேலிதான் அப்படியே ஒன்றும் என்ன ஒன்றும் இப்ப வேலியோட சேர்த்த மாதிரி இல்லை, எல்லாம் கீழே விழுந்தது. இங்க பாருங்க அப்படியே இந்த மரக்கட்டையெல்லாம் புடுங்கி. எனக்கு உதவியா எல்லாம் கிடைக்க ஒரு மாதிரி. இது வயல் துண்டு தான். வயல் துண்டுக்குள்ளே எவ்வளவு வெள்ளம் உண்டு பாருங்க. என்ன இப்ப இந்த வீடு மட்டும் இல்லை, சொல்லப்போனா இப்ப எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச குடும்பம்ன்றதால நான் இங்க வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்ப பத்த வீடுகள்லாம் நீங்க பார்க்கலாம், வேலியே இல்லை. அங்க பாருங்க, அப்படி அந்த வேலி அப்படியே கீழே விழுந்துது. ஏனென்றால் இப்போ இந்த வீடியோ மூலமாகவும் இப்போ தெரிய வருந்தானே, இப்போ இந்த சித்தாண்டி 4 பகுதியில் இப்போ நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட சொத்துக்கள் இழந்திருக்கிறாங்க. என்ன இப்போ இதெல்லாம் பாருங்களேன். இப்போ திருப்பி அவங்க இந்த வேலி கட்டுறதுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ செலவாகும். இப்போ சிலவர்கள வீடெல்லாம் உடஞ்சிருக்கு, மதில் உடஞ்சிருக்கு, இப்போ நிறைய சொத்திலப்பன்னு சொல்லலாம். இப்போ என்ன இப்போ எப்படி அவங்க இதுல இருந்து மீண்டு வருவாங்களோ சரியில்லை. எப்படி படல நான் இப்ப அங்கே தண்ணின்றதால இப்ப ஊருக்குள்ள ஜான அப்படி இல்லைன்னு அப்படி நடக்கல. இந்த இதாலே எல்லாம் போகும். ஆனா வளமையாவே ஜான தொல்லுதான். ஆம்புல என்னண்டா சத்தம் போட்டு அது செஞ்சா போய் தரும். அடுத்தது என்ன, இப்ப இருக்கிற இடத்துலயே இவ்வளவு பிரச்சனை. நம்ம மாறி காலத்துல தண்ணி பிரச்சனை, மற்ற நாட்கள்ல ஜான தொல்லை என்ற மாதிரி இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கு தானே உங்க இடத்துல. வாங்க அப்படியே போவோம். இப்ப ஏதாச்சும் காட்டாது இருக்காமா? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சித்தாண்டி 4 என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க, இப்போ நான் ஒரு குடும்பத்தை பார்க்க தான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் இப்போ நான் நிறைய குடும்பங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன், அதே போல் இவங்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று இவங்களுக்கு கிடைச்சது. ஆனால் இப்போ வந்ததுக்கான காரணம் இப்போ ரொம்பவே இப்போ சொல்லப்போனால் இப்போ வெள்ளத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்று இவங்களை சொல்லலாம். இப்போ அதற்கான காரணம் இப்போ சித்தாண்டி தெரியும். இப்போ சித்தாண்டி ஆகட்டும், அடுத்தது இப்போ வந்தாரமொழி ஆகட்டும், அடுத்தது மாவடி வேம்பாகட்டும், இந்த வெள்ளத்தில் நிறைய பாதிக்கப்பட்டது அந்த இடங்கள். இப்போ நம்மளாக தெரியும் தானே, மட்டக்களப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ சித்தாண்டி எப்படி மூழ்குமெண்டு வெள்ளத்தில். இப்போ நார்மலான வெள்ளத்துக்கு இப்போ வீடுகளெல்லாம் பாதிக்கப்படும். இந்த முறை ஏற்பட்டது ஒரு பாரிய வெள்ளம் தானே, அதனால கட்டாயமா ஒரு பாரிய வெள்ளம் ஒன்று இந்த பிரதேசத்துல ஏற்பட்டிருக்குமெண்டு தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் இப்ப நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்ப நான் எதற்காக வந்திருக்கிறேன்டா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், நான் உதவி செய்த குடும்பம் ஒரு பயங்கர ஒரு பாதிப்புன்னு சொல்லலாம். இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப நான் வந்து பார்த்ததுக்கு பிறகு உண்மையிலே எனக்கே ஆச்சரியமா இருந்தது, அப்படி வெள்ளமான்ற மாதிரி. இப்ப பாருங்க, மதில்ற கல்லே அடிச்சுட்டு போற மாதிரி என்ன பாருங்களேன் வெள்ளத்தை. எப்படி நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன். இப்போ நான் அந்த ஃபுல் வியூவை காட்டுறதுக்காக தான் இதுக்கிட்ட நான் பேசுகிறேன். நான் இப்போ இந்த பகுதியில் சித்தாண்டி பகுதியில் இப்போ வருடம் வெள்ளம் வர்றதுக்கான காரணம் பக்கத்தில் ஆறு இருக்கிறதால இப்போ என்ன வான்கதவுகள், குளத்துற வான்கதவுகள் எல்லாம் திறந்தா கட்டாயமா இந்த எல்லா வருடமும் பாதிக்கப்படும். ஆனால் இந்த வருடம் வளமையோட மோசமான வெள்ளம் தானே. நினச்சி பார்க்கலாம், உண்மையிலேயே நினச்சி இவங்க கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இப்படி வெள்ளம் வருமெண்டு.
இங்க பாருங்க, இதெல்லாம் கீழே கிடக்கிறதெல்லாம் இந்த வேலியிட அந்த பீப்பா தாரம்னு சொல்லுவாங்க. இந்த பீப்பா தாரம் சரியான வெயிட்டு. இப்போ நார்மலான சும்மா தகரமா இல்லை, சரியான வெயிட்டு. இதெல்லாம் இது கலண்டு விழுறண்டா பாருங்களேன், அந்த ஆணிலிருந்து கலண்டு விழுந்துருக்கு. அப்போ பாருங்க இப்போ எப்படி தண்ணி இதால் ஓடிருக்குமெண்டு. இப்போ வேலி தான் அப்படியே ஒன்றும் என்ன சொல்ற, ஒன்றும் இப்போ வேலியோட சேர்த்த மாதிரி இல்லை, எல்லாம் கீழே விழுந்துது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்படியே இந்த மரக்கட்டையெல்லாம் பிடுங்கி கீழே விழுந்துருக்கு. சரியான பாதிப்பு நீங்கள் பார்த்தாலே விளங்க. இப்போ எப்படியான பாதிப்பு? இப்போ நான் வெள்ளம் வந்து ஒரு 3 நாளைக்கு பிறகு தான் வந்திருக்கிறேன். ஏன் 3 நாளைக்கு பிறகு வந்திருக்கிறேன்டா, இப்போ தண்ணி ஃபுல்லாக கிளியர் ஆகிருக்கு, வத்திருக்கு இந்த இடத்துல இருந்தெல்லாம். இப்போ இந்த வயலுக்குள்ளே பார்க்கலாம், வயலுக்குள்ளே இப்பயும் அதே ஆறு மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வயல் துண்டு, ஆறு இல்லை, இது வயல் துண்டு தான். வயல் துண்டுக்குள்ளே எவ்வளோ வெள்ளம் உண்டு பாருங்க. என்ன இப்போ இந்த வீடு மட்டும் இல்லை, சொல்லப்போனால் இப்போ எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச குடும்பம்ன்றதால நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ மற்ற வீடுகளில் நீங்கள் பார்க்கலாம், வேலியே இல்லை. அங்கே பாருங்க, அப்படி அந்த வேலி அப்படியே கீழே விழுந்துது. ஏனென்றால் இப்போ இந்த வீடியோ மூலமாகவும் இப்போ தெரிய வரும் தானே, இப்போ இந்த சித்தாண்டி 4 பகுதியில் இப்போ நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களோட சொத்துக்கள் இழந்திருக்கிறாங்க. என்ன இப்போ இதெல்லாம் பாருங்களேன், இப்போ திருப்பி அவங்க இந்த வேலி கட்டுறதுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ செலவாகும். இப்போ சிலவர்கள வீடெல்லாம் உடஞ்சிருக்கு, மதில் உடஞ்சிருக்கு, இப்போ நிறைய சொத்துல பண்ணு சொல்லலாம். இப்போ என்ன இப்போ எப்படி அவங்க இதில் இருந்து மீண்டு வருவாங்களோ சரியில்லை. ஓகே, இப்போ முதலாவது அவங்களோட வீடை காட்டுறேன்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு பாதிக்கப்பட்ட வீடு மாதிரி தான் இருந்தது, இப்போ மேலெல்லாம் அப்படியே உடைஞ்சு விழுற மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த ஏற்பட்ட வெள்ளத்தின் மூலமாக பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. இனிமேல் இதில் இருக்கே மேலான்னு சொல்லலாம். இப்போ பயந்து தான் அதுக்குள்ளே இருக்கலாம். இப்போ எப்போ இடிஞ்சு விழுமன்ற ஒரு நிலையெல்லாம் இருக்கு. இப்போ அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டம்மா சொன்னாங்க, இந்த இந்த கலர் டிஃப்ரெண்ட்டை பார்த்தாலே விளங்கும் இப்போ எந்த மட்டத்துக்கு தண்ணி இதால் போயிருக்கேன்னு. இப்போ விளங்கு தானே, இப்போ இதெல்லாம் இப்போ ஈர மாதிரி. இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ என்ன மூழ்கடிக்கிற அளவுக்கு அதில் தண்ணி போயிருக்கும் கட்டாயம். அதுவும் இப்போ தேங்கி நிற்கிற தண்ணியில் தானே, எப்படியே ஓடுற தண்ணி தானே, அப்படியே ஓடி வந்த தண்ணி தான். அப்போ அவ்வளோ வேகத்தில் வந்ததால் அந்த பீப்பா தகரமாக இருக்கட்டும் எல்லாம் கலண்டு விழுந்துருக்கு. இன்னொன்று வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் சொன்னாங்க, இந்த வீட்டை அப்படியே பொத்துட்டு, அந்த சிவத்தை பொத்துட்டு இங்களை பக்கம் இருக்கிற தண்ணி அப்படி போயிருக்குன்னா பாருங்களேன். இந்த கரண்ட் பாக்ஸ் எல்லாம் கலண்டு போயிருக்கு. இங்கே பாருங்க, நிறைய இழப்பு அவங்களுக்கு, இந்த குடும்பத்துக்கு மட்டுமே பயங்கர இழப்பு. இப்போ ஓகே, இப்போ நிறைய பேர் விளையாங்க கொள்ளணும். இப்போ இந்த வீட்டு நிலைமை மட்டும்தான் நான் காட்ட போகிறேன். இதே போல் பயங்கரமான பாதிப்புக்கெல்லாம் பக்கத்து வீடுகள்லாம் ஏற்பட்டுருக்கு. ஓகே, இஞ்சாருங்க, இதெல்லாம் வேலி இருந்திருக்கு, அப்படியே சாஞ்சிது இப்படி. ஓகே, அப்போ அம்மாட்ட பேசுவோம், பாதிக்கப்பட்ட அம்மாட்டே பேசுவோம். இப்போ ஏற்கனவே தெரியுமே உங்களோட குடும்பத்தை, இவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, படிக்கிறார்கள். இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ 2 பேர் படிப்பை முடிச்சுட்டாங்க, ஒரு படிக்கிறாள் இருக்கிறாங்க. அடுத்தது இப்போ உங்களோட மகளுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கி. எனக்கு தெரியும், நார்மலாக இவங்களோட குடும்பத்தை பற்றி தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்க மாமா, அன்றைக்கு வெள்ளம் வந்தது தானே, கட்டாயமாக வெள்ளம்ன்றது இப்போ எதிர்பாராம வாரது தானே. இப்போ இங்கே மழை பெய்யலாட்டியும் இப்போ அங்கெல்லாம் இப்போ ஆத்தோரத்தில் தண்ணி நிரம்பி என்ன வான்கதை திறந்தா வெள்ளம் வந்து இப்போ எதிர்பார்க்காம வாரது தானே. நீங்கள் சொல்லுங்களேன், மைக்கொன் பண்ணுற நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கேம்மா, அப்படி நானும் எந்த வயசுக்கு இப்படியான ஒரு பாதிப்பை நான் பார்த்ததில்லை. இந்த வருஷம் தான் இந்த குளம் திறந்ததால தான் எங்களுக்கு. நான் மைக்கோன் பண்றேன்னம்மா, அதுக்கு பிறகு நீங்க தெளிவா பேசுங்க. புதன்கிழமை காலையில இந்த வாசலுக்கெல்லாம் புதன்கிழமைண்டா எப்ப டேட்? 24ஆம் தேதி, 23 எல்லாம் வெள்ளம் வரல, 24 இன்னும் இந்த ஒரு 8-9 மணிக்கெல்லாம் வாசலுக்கு தண்ணி எப்படி வந்துட்டு பார்க்க டிஎஸ் வந்து சொன்னாவும் குளங்கள் துறக்கப்பட போதம்மா, நீங்க இருக்காதங்க, நீங்க குழந்தை பிள்ளைன்னு வச்சது உங்களுக்கு தான் முதல். சித்தாண்டிக்குள்ள தண்ணி வரண்டாலும் உங்களை கடந்துதான் உங்களை தான் தாக்கும். நீங்க குழந்தை பிள்ளைன்னு வச்சு தெரியாதங்க, நீங்க எங்க நானு ஒரு இடத்துக்கு போங்கண்டாகும். புறவு பார்த்தேன் நான் பயத்துல பிள்ளைகளையும் எடுத்தது. நான் போய் எத்தனை மணிக்கு போனீங்க? பிள்ளைகள 10 மணிக்கெல்லாம் நான் அனுப்பி விடுத்தேன். இல்ல காலையில நடந்ததா? நான் பிள்ளைகளை அனுப்பிவிட்டு போட்டு நான் தான் நின்று இந்த சாமானியெல்லாம் மருமான நான் நின்று கட்டி வச்சேன். உறவுக்காக இந்த வலையில கட்டினேன். கட்டி போட்டு பார்த்தோம், வீட்டுக்கு அதுக்கிடையில வீட்டுக்கு வந்தது. காலையிலேயே வீட்டுக்கு
ஒரு 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து 11 மணிக்கு. அப்ப நாங்க பார்த்தோம் இனி நிக்க கூட இதை பார்த்தோம் பெரிய கடல் மாதிரி இருக்கு பயமா இருக்கு இங்க பார்த்தது நாங்க போயிட்டோம். போனா நாங்க ஸ்கூலுக்கு அண்டு எங்களை சேர்க்கல அடுத்த நாள் தான் ஸ்கூலுக்கு சேர்த்தவங்க. அடுத்த நாள் இப்ப ஸ்கூலுக்கு போனீங்க, அதாவது இப்ப வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு அங்க போய் இருந்தீங்க. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நேரத்தோட அனுப்பியாச்சு. இப்ப 23ஆம் தேதி நாங்க பிரம்படுத்தி உதவி செய்த நாங்க நிறைய பேர் தெரியும் தானே. அப்பெல்லாம் மழை பெய்யும் இல்ல தண்ணியும் இல்லாம இருந்தது. பாருங்க ஒரு நைட்ல பாருங்க என்ன 24ஆம் தேதி தண்ணி வரன்னு சொன்னா பாருங்க ஒரு நைட்ல வந்த வெள்ளம் தான். அதுக்கு பிறகு படிப்படியா கூடி இருக்கும். ஊருக்கு பெஞ்சதை விட காட்டுல பெஞ்சது கூட அதெல்லாம் அந்த குளம் திறக்க வந்தது. குளம் திறக்க வந்தது. அதான் எல்லாம் ஏற்கனவே வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன். அந்த குளத்து அணைக்காத வான்கதவுகள் திறப்பட்டதாலதான் எவ்வளவு பாதிப்பு. பிறகுதான் வந்து பார்த்தோம் அந்த தண்ணி வலுவில் இருக்கக்குள்ள வந்து கொஞ்சம் பார்த்தேன். எத்தனாம் தேதி வந்தீங்க? அதான் டைமோட சொல்லுங்கம்மா. எத்தனாம் தேதி? 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தேன். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தேன் இடத்துல இருக்கு தண்ணி. அப்ப வந்து பார்த்தோம் கதவு இல்ல நில இல்ல அதுல பாதி இல்ல மாக்கி அது கரண்ட் மீட்டர் போட்டி அறந்து கிடக்கு. வீட்டுக்கு இருந்த சாமான் ஒன்றும் இல்ல. அப்படி வேலியெல்லாம் அப்படியே சாஞ்சு கிடக்கு. வேலையெல்லாம் அப்படி சாஞ்சிருக்கு. இப்ப வெள்ளிக்கிழமைண்டா இப்ப இன்றைக்கு 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 29ஆம் தேதி வந்திருக்கிறீங்க. 29ஆம் தேதி வந்திருக்கிறீங்க. இப்ப பாருங்களேன், இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப நான் என்ன நினைச்சு கவலைப்படுறேன்னு சொன்னா ஏற்கனவே உங்களோட குடும்ப நிலை மோசமா தான் இருக்கு. மோசமா இருந்தல்ல மோசமா இருந்து கொண்டிருக்கீங்க. இந்த அம்மா கூட வீட்டு வேலைக்கு தான் போறேன். வெள்ளம் வந்ததும் வீட்டு வேலையும் இல்ல, பிள்ளைகளுக்கு சாப்பாடும் இல்ல. அடுத்தது இப்ப குடும்ப ஒரு சூழ்நிலையால இப்ப உங்களோட மகளும் கூட இப்ப வேலைக்கு போறாங்க. இப்ப இளைய மகள் இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க தானே? ஸ்கூலுக்கு போறாங்க. இப்ப அடுத்ததாக்கா இப்ப என்னென்ன பாதிக்கப்பட்டதுன்னு தெளிவா சொல்ல முடியுமா? இப்ப நான் பாக்குறேன் தானே. இப்ப நீங்க உள்ள போய் பாப்போமே சரியா? என்னென்ன வீட்டுக்கு இருந்த சாமான எல்லாம் போயிட்டு மகன். வீட்டுக்கு என்னென்ன சாமான்கள் போனது? இந்த சட்டிகள் பெரிய சட்டிகள் காவிக்கிற சாமான்கள் தாச்சி எல்லாம் போயிட்டு வந்த உடனே சொன்னீங்க. இப்ப அத பொத்துட்டு போனதுன்னு அதெல்லாம் பொத்துட்டு போனது. அது இப்ப ஆடுது. சிவர் ஆடுதா? சிவர் ஆடுது. இப்ப வந்து பார்த்தவங்க சொன்னாங்க இதுல இருக்க கொஞ்சம் நார்மலா ஆட்டவே ஆடுதாண்டா. இனிமேல் பாதுகாப்பு இருக்காது. அந்த இதுல இருக்க எனக்கு இடம் போகணுமே இருக்கிறதுக்கு இடம் இல்ல. ஆமா ஆமா. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்டா, இப்பதான் மேல வெள்ளம் ஆரம்பம். இப்ப சில பேர் சொன்னாங்க இப்ப நத்தாறு வெள்ளம் இருக்கு. 12ஆம் மாசம் தான் எங்களுக்கு வெள்ளம் வந்து வெள்ளம் வந்தாலும் இடத்துக்குள்ள வருகும். இடத்துக்குள்ள வந்தா வளமையா வருடமா அப்படித்தான் பாருது. 12ஆம் மாசம் தான் நாங்க வீட்டை விட்டு எழும்புறேன். இந்த முறை 12ஆம் மாதமே வளமையை விட கூட வந்திருக்கு. எந்த அளவுக்கு வந்திருக்கு? நீங்க இந்த நிலைய பேத்துட்டு போற அளவுக்கு வந்து இத நிலை இருந்தது. அதுல கதவு இருந்த நிலை இருந்த அவ நிலையை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல எல்லாம் தண்ணியோட போயிட்டு பாருங்க. எப்படி உண்டு நிலையை பேத்துட்டு போயிருக்கீங்க பாருங்க. ஒரு அளவுக்கு தண்ணி வந்தா நான் அப்ப கதவும் இருந்தது. இதுல கதவும் இருந்த மாதிரி இந்த நிலை இருந்த அடையாளம் இருக்கு பாருங்க. நிலையும் கதவையும் அப்படியே பேத்துட்டு ஜன்னல் ஜன்னல் அதுக்கு பலகை அடிச்சிருந்து பலகெல்லாம் அப்படி அதெல்லாம் கலட்டிட்டு போயிட்டு. இப்ப தப்பின சாமான இது மட்டும்தான். வெள்ளம் இப்படி இந்த மட்டத்துக்கு போயிருக்குமே தண்ணீர் இந்த மட்டத்துக்கு பாருங்க. இப்ப என்ன மூழ்கடிக்கிற ஒரு அளவுக்கு வந்து தண்ணி போயிருக்கு. அப்ப அடுத்தது என்ன சொல்லணும்னா இப்ப ஏற்கனவே இந்த வீட்டு கரண்ட் இருக்கு. அப்ப கரண்ட் வெள்ளம் வந்தாலும் உண்மையிலேயே இந்த ஏரியாவில எல்லாம் ஃபுல்லா கரண்ட் கட் ஆயிருக்குமே. கரண்ட் கட் ஆகலமா? கரண்ட் இருக்கு ஆனா அண்ட வீட்டுல கரண்ட் இல்ல மீட்டர் போட்டிய. இப்ப அதுக்குள்ள மெயின் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. என்னடா இப்ப வயரெல்லாம் பிஞ்சு போய் நாங்க ஒன்றும் செய்யலமா. கரண்ட் எதுக்கு வரலையா உங்களோட வீட்டுக்கு? இப்ப இந்த வெள்ளம் வந்து மீட்டர் போட்டி பிஞ்சதுக்கு அப்புறம் கரண்ட் இல்ல. சொல்றேன் உங்களோட லைனுக்கு கரண்ட் இல்லாம இருக்கும். ஓகே. அப்ப அதான் இப்ப நிறைய உடைமைகள் உங்களோட பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு வெளிச்சம் இல்லாம எங்கிடந்துக்கே இல்ல. நாங்க போய் இருக்கே 2 நாள் நேற்று 2 நாளும் இதுக்குள்ள என்ன பண்ணீங்க? பாதுகாப்பு பண்றது இருக்காது. திறந்த வீடு மாதிரி திறந்த என்ன வேலை கூட இருக்கு. அதுவும் 3 பெண்கள் இருக்கிறேன். சரி இப்ப வளைச்சு காட்டுறீங்களா? வேற என்ன மாதிரி பண்ணு? இப்ப இதெல்லாம் கூட உடுப்புகள் எல்லாம் மேல கட்டி தூக்கின உடுப்பு மகன் தண்ணிக்குள்ள
அந்த கவுரு கட்டினத்தினாடி தான் தண்ணிக்கு இருந்தது, இல்லாட்டி கீழே தான், இல்லாட்டி அதுவும் போயிருக்கு. சரி ஓகே, வளைஞ்சி பாப்போமே. சரியா? இப்ப என்ன சமைக்கிறீங்களா? ஓமன். எத்தனை நாள் கூடி இப்ப வேலையில்லாம இருந்த நீங்க? இப்ப நானு 23 to 22 மழைய நடி போகல, காத்தும் மழையும் அடிக்க போகல. 23 இருந்து அதுல இருந்து போகல. நான் எவ்வளவு நாள் மகன் இந்த இருக்கிறது? அது அவட தங்கச்சிக்காரிட, அவ இப்பதான் ஒரு மாசம் இந்த தகரமாக்கி அடிச்சு அப்படின்னு பாருங்க. அப்படியாண்டு மதில்ற அந்த பிளொக்கள் எவ்வளவு வெயிட்டா இருக்கும், அதே உடைச்சிட்டு போறேன்னு சொன்ன பாருங்க எவ்வளவு வெள்ளம் பண்ணப்ப. அந்த மதிலுக்கு மேலாலதான் நீ போயிருக்கீங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப மதுல என்னதுக்காக கட்டிருப்பாங்க? தண்ணி கொஞ்சம் வராத அளவுக்கு கட்டிருப்பாங்க. அந்த மதுலே உடைச்சிட்டு போயிருக்கீங்க பாருங்க. இப்ப அங்கால பக்கம் வேலையெல்லாம் இல்ல. இப்ப அவங்க எல்லாம் என்ன கூலி வேலைக்கு போறாக்கள் தானே? ஏன்னா நம்ம பொதுவா கதைப்போமேமா. இப்ப அப்ப உங்களோட வீட்டை மட்டும் ஏன் வந்திருக்கீங்கன்னா, ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல நீங்க வந்தா ஏற்கனவே ஒரு கஷ்டத்துல இருக்கிறார்கள், உங்களுக்கு ஒரு உதவி ஒண்ணு கிடைச்சது. அதாவது ஒரு வீட்டுக்கான உதவி கிடைச்சது. ஒரு 6 மாதம் இருக்குமா இப்ப இது கிடைச்சது அறிய தந்து கூட இருக்குமா நீங்க வந்து? அதான் இப்ப நான் வீடியோ எடுத்தது ஆரம்பத்துல எடுத்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு 4 மாதம் அந்த கால பகுதியில் 4 மாசம் தானே உங்களுக்கு வீட்டுக்கான உதவி கிடைச்சது. அதற்கு பிறகு ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு கிடைச்சது. என்ன ஒரு 7ஆம் மாதம் அப்படி கிடைச்சது. அப்ப அத்திவாரம் மட்டும் போட்டு விட்டுருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டங்கள்ல வேலைகள் நடக்கும். ஆனா இப்ப வேலை ஆரம்பிச்சா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிரும். இது வெள்ளமெல்லாம் மழை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் வேலையை ஆரம்பிக்கணும். அத்திவாரத்தை காட்டுங்க. சரி ஓகேங்க. இந்த ஆத்து வாழெல்லாம் அடிச்சு வந்துருக்கு. நம்ம அடிச்சுட்டு வந்துருக்கு. இது ஒரு பந்தல். ஓகே பாருங்க எவ்வளவு உண்டு. இந்த அத்திவாரத்துல ஒரு சேதமும் இல்லையா? இல்ல சேதம் இல்ல. இப்ப எப்படி அம்மா இது இப்படியா வரும்? இந்த பக்கம் இப்படித்தான் வரும். என்ன ஒரு ஹோல், ஒரு கிச்சன், 2 ரூம். பாருங்க இப்படி என்ன பாதை கூடப்பா, என்ன வெள்ளம். சித்தாண்டி பகுதியில் வெள்ளம் தான் தெரியும். அது நார்மலாகவே வருடம் பாடுறது தான். இந்த முறை வந்தது பயங்கர வெள்ளம் என்று சொல்லலாம். பாருங்க அதான் இப்படி சேதம் வந்ததுக்கான காரணம். இப்போ மற்ற பகுதிகளில் தண்ணி தேங்கி நிக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல. தண்ணி வந்து ஓட்டம் தானே. எப்படி அம்மா தண்ணி வரும்? இப்படி அம்மா வரும் இல்ல இப்படி அம்மா வரும்? 4 குளந்துரம் தான் 4 கண்ணையும் வரும். 4 பக்கம் வரும், இப்படியும் வரும். அப்படி என்ன இதெல்லாம் இப்பயே பயங்கரமா இருக்கு. அப்படி 6 மாதிரியே இருக்கு. அதெல்லாம் வயல். இப்ப கண்ணுக்கு தெரிறதெல்லாம் வயல் தான். ஆனா தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருக்கு. அப்படி அங்கால பக்கம் அப்படி என்ன இங்கால பக்கம் என்ன ஏரியாமா? இது வயல் ஊரு பேர் இருக்கா இதுக்கு? கிராமத்துக்கு இந்த இது பெருவட்டன்ற. பெருவட்ட. அங்காலையும் இப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அங்கால நிறைய வீடுகள் இருக்கா? அங்கால இல்ல, அங்கால இல்ல. இதுதான் தங்க. ஏதாச்சும் இப்ப வேற ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துன்னு சொன்னா எதை சொல்லுவீங்க இந்த வெள்ளத்தால? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சது இங்கெல்லாம் இப்ப நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா இப்ப கருத்து பாலத்தால ஒரு யானொண்டு போனன்ற மாதிரி எல்லாம் இப்ப நியூஸ்ல எல்லாம் பார்த்தது. ஒரு 7 யானை போன அதே மாதிரி இங்கால யானை எழுதிக்கு தானே வெளியோரத்துக்கு வர்றது யானை. எப்ப வந்தது? எங்களுக்கு வருஷம் கோடப்புறம் தான். சரி இப்ப வெள்ளத்தால தண்ணி வரக்குள்ள வெள்ளத்தால பாதிப்பு. வெயில ரிச்சு கண்டா யானையால வாரது. இப்ப இந்த வெள்ளத்தால யானைகள் எல்லாம் அப்படி அவதிப்பட்டு தெரிஞ்சதெல்லாம் பாக்கலையா நீங்க? இதுக்குள்ள வேலியோரத்துக்கு இந்த இடத்துலயே இவ்வளவு தண்ணி வருதுன்னு சொன்னா அங்கால காட்டு போகுது யானைகள் இருக்கிறது யானை. அப்ப இவ்வளவு தண்ணி வந்து இங்கால பக்கம் யானைகள் வரல. அப்படி தண்ணி வத்த வரும். அப்ப இப்ப எங்க போகும் அப்படி ஏதாச்சும் தெரியுமா? அது இப்ப உயர்ந்த பஞ்சால பாடி திடல்கள் இருக்கு. அங்காலம் போகும் என்ன? நான் நினைச்சேன் இப்ப அப்படி கேள்விப்படல. நான் இப்ப அங்கால தண்ணின்றதால இப்ப ஊருக்குள்ள ஜான அப்படி இல்லைன்னு அப்படி நடக்கல. இந்த இதால எல்லாம் போகும். ஆனா வளமையாவே ஜான தொல்லுதான். ஆம்புல என்னண்டா சத்தம் போட்டு அது செஞ்சா போய் தரும். அடுத்தது என்ன இப்ப
இருக்கிற இடத்துலயே இவ்வளவு பிரச்சனை. நம்ம மாறி காலத்துல தண்ணி பிரச்சனை, மற்ற நாட்கள்ல யானை தொல்லை என்ற மாதிரி இப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்குதானே உங்க இடத்துல. வாங்க அப்படியே போவோம். இப்ப ஏதாச்சும் காட்டாது இருக்காமா? இப்ப எனக்கு கண்ணுக்கு பட்டெல்லாம் நான் தெளிவா நான் சொல்லிட்டேன். இப்ப உங்களோட வேலி அடைக்கிறேன்னு சொன்னாலும் இந்த வேலி எல்லாம் தான், இந்த வேலி இங்க பாருங்கம்மா, இதுக்கெல்லாம் நான் டொய்லெட் எல்லாம் பாதிக்கப்பட்டதா? எல்லாம் பாதிக்கப்பட்டது. என்ன பாவிக்கலாமா? அது இது பாவிக்கலாம், பாவிக்கல எல்லாத்தையும் உடைச்சு மண்ணை குமிச்சு வச்சுக்கிது. உள்ளுக்குள்ள மண்ணை குமிச்சுட்டா? இந்த மண் வந்து அடிச்சு தந்த மண்ணா? இது அவங்க ஏத்தி பறிச்ச மண்ணு, வீட்டுக்கு. அது நல்ல கும்பமா தான் இருந்தா அந்த தண்ணீர வேலைதான் பிறப்பி வச்சு கொஞ்சம் மண் அடிச்சிட்டு போயிருக்கீங்க. சீமந்த 3 பாக்கெட் வச்சவங்க மகன், அந்த 3 பாக்கெட்டையும் புள்ளையோட கொழுவிச்சு அந்த குசினி பிளட்டில தூக்கி வச்சல. இங்க பாருங்க, ஃபுல்லா டொய்லெட் வந்து காட்டுங்க. டொய்லெட் வசதியும் இல்லாம போயிரு. இது வரைக்கும் பாவிச்சீங்களா? பாவிச்சது 5 ஃபுல்லா இதுக்குள்ள அப்படியே ஃபுல்லா நிரம்பிட்டு பாருங்க. என்ன செய்ய போறீங்க இப்ப? இதுல நான் என்ன மகன் செய்யறேன், எனக்கு உதவியா எல்லாம் கிடைக்கணும் மகன். யாராச்சும் வந்து பாத்தாங்களாமா? இப்ப பார்த்தவங்க பார்த்து வீடியோ எடுத்து போய்க்கிறாங்க. வீடியோ எடுத்தாங்களா? யூடியூப் சேனல்காரர்கள் எடுத்ததா? இல்ல அவங்க இல்ல, சத்திகாராக்கள் தான் எடுத்தேன். சரி, ஆமா வாங்க வீட்டுக்கு கிட்ட நின்று பேசுவோம். இப்ப முடிப்போம் வீடியோவை. உங்களோட பாதிப்பை நான் காட்டிருக்கிறேன். நம்ம ஏனென்றால் இப்ப உங்களுக்கு கட்டாயமா உதவி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் காட்டிருக்கிறேன். இப்ப குறிப்பா சொல்லணுமாண்டா, இப்ப பெண்கள் இருக்கிற வீடு கட்டாயமா இதை சொல்லணும் தான். இப்ப உங்களுக்கு கணவன் இல்ல, கணவன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போய் இப்ப எத்தனை வருடங்கள்? 5 வருடங்கள் இருக்குமா? 5 வருடங்கள் இருக்கும். இப்ப ஓகே, கஷ்டம் தானே, விளங்கி இருக்கு நிறைய பேருக்கு. இப்ப ஆண் துணை இல்ல, இப்ப இருக்கிற வீடு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த வெள்ளத்தால. இப்ப கட்டாயமா இப்ப உதவிகள் கிடைக்கத்தான் வேணும். இப்ப நான் வந்து பார்த்து இப்ப முதற்கட்டமா நான் உங்களுக்கு ஒரு உதவியோடு நான் தாரேன். சரியாமா? நான் யோசிக்கிறேன், நம்ம இப்ப எப்படி இந்த இதுல இருந்து மீண்டு வருவீங்க? இன்னும் மலைகள் இருக்குன்னு சொல்றாங்க, வெள்ளம் வரும்னு சொல்றாங்க. அப்ப எப்படின்னு இப்ப உங்களோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போவீங்க? இப்ப தினம் நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல, நான் எடுத்த வீடியோல சொன்னீங்க 500 ரூபா 600 ரூபா தான் நீ சம்பளம் சொன்னீங்க. 500 600 சம்பளம்னு சொல்லி பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதுக்குரிய வசதி இல்லைன்னு சொல்ல. இப்போ ஆரம்பத்தில் இப்போ என்னோட யூடியூப் சேனல் மூலமா இப்போ முன் வந்து எவ்வளோ உதவி கிடைச்சதோ அதை நான் தந்தேன். ஒரு சைக்கிள் ஒன்றுமா கொடுத்தேன் நான் என்ன தங்கச்சிக்கு படிக்கிறதுக்கு. அப்போ ஓகே, அப்போ இப்போ வந்ததுக்கு நான் ஒரு உதவியோடு நான் செய்யறேன். இதை வந்து நீங்க சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு தெரியும் தானே உங்களோட நிலைமை எப்படி இருக்கு, அடுத்தது என்னென்ன உதவிகள் தேவைப்படுதுண்டு. இப்போ ஓகே, மருத்துவ செலவுலாம் இருக்கு அப்போ உங்களுக்கு? ஒன்றுமில்லை மகன், ஒன்றுமில்லை. என்ன பொருட்சேதங்கள் தான் கூட, உடுப்புகள் எல்லாம் கூட எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிருக்கீங்க. சுரி கட்டியா இருக்கு. அதால பெருமதி வாய்ந்தது ஏதாச்சும் பொருட்கள் இப்ப நீங்க மறந்து விட்டுட்டு போன அப்ப எப்படி? அதுகள் ஒன்றுமில்லம்மா, உங்களோட விட்டு அப்புறம் ஒன்றும் இல்ல. அப்படி ஒரு நிலைமையில நான் மெதிக்கவும் இல்லை, அப்படி சாமான் நம்ம கிட்ட இல்ல. இப்ப சொல்ல போனா இப்ப ஒரு உங்கள்ட்ட இருக்கிறதுலே இப்ப சொல்ல போனா ஒரு டிவி ஒன்று இருந்தா, டிவி அப்படி அடிச்சது போயிட்டுன்றா அது ஒரு பெருமதியானே. அது அப்படி நான் சொல்றேன். டிவி இருந்ததுமா, டிவியும் இல்ல, டிவி அடிச்சு போயிட்டா. அந்த சோகாசில ஒரு டிவி இருந்ததேம்மா, நீங்க அதை காணல போல. அதுவும் போயிட்டுமா, அதுவும் போயிட்டு இந்த பிள்ளைகளுக்காக அதை வச்சுட்டு இருந்தேன், அதுவும் போய். அப்ப நீங்க இப்ப வெள்ளம் வரும்போது இப்ப இதெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு இப்ப ஆயத்தப்படுத்தலையா? இதெல்லாம் அடுத்தது போய் எங்கம்மா வைக்கிறேன், நமக்கே இடம் இல்லாம இருக்கும். இப்ப ஸ்கூலுக்குள்ளாண்டு நாங்க அந்த ஸ்கூலுக்கு இருந்த நாள் வச்சு பட்ட பாடு கடவுளுக்கு தான் தெரியும். நித்திரையும் இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்துதான் பிள்ளைகளை ஒரு இந்த வச்சுட்ட விரிச்சு பிள்ளைகளை இருத்தாட்டி போட்டு இருந்ததா. இந்த பாய் இந்த போட்டு இருக்கிறது கூட பாய் இல்லம்மா, இப்ப ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு. சரி சரியாம்மா, இப்ப நாங்க ஒரு பண உதவி செய்தா உங்களுக்கு தேவையானது நீங்க வாங்கலாம் தானே? இப்ப நீங்க சொன்னீங்க பாய் இல்ல, இப்ப போயிட்டு வாங்கலாம் தானே, இந்த பக்கத்துல தானே கடைகள் இருக்கு, அப்ப போயிட்டு வாங்குங்க. ஏன்னா இப்ப நானும் கூட சொல்ல போனா அவசரமா தான் வந்தேன். இப்ப எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு தானே, இப்ப அதனால இப்ப கட்டாயம் உங்களை பார்க்கணும். ஏன்னா பிள்ளை தானே, இப்ப நம்ம உதவி செய்தாக்கள் ஒரு பயங்கர பாதிப்புல இருக்கும் போது வந்து பார்க்க வேண்டியது என்னோட கடமை தானே. இப்ப நாங்க வீடியோ ஒன்று பார்த்தேன் உங்களோட, நீங்க சொன்னீங்க தானே இப்ப சக்தி டிவில வீடியோ போட்டு, இப்ப அதை பார்த்துதான் எனக்கு சரியான கவலை வந்தது. நீங்க போனது சொன்னீங்க, அவ நான் பிளான் பண்ணிருந்தேன் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வடியட்டும் என்று போட்டு இருந்தேன் நான். இப்ப அந்த வீடியோ பார்த்தது பிறகு கடும் கவலையா இதை ஓடி வந்து இப்ப வீடியோ எடுக்கிறேன். இப்ப நாங்க இன்னொரு வேலைக்கு போக வேண்டிய உண்மையிலே. அவ
என்னால முடிஞ்சதை நான் தாரேன், ஒரு உதவி ஒன்று நான் தாரேன், சரியா? சரிம்மா. அப்ப படிக்கிற ஒரு புல் ஒன்றைக்கு தானே உங்களுக்கு. இப்ப அவட உடம்பையும் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னாங்க அவங்க தங்கச்சி எல்லாம்? அண்ணாக்கு கோல் எடுத்து சொன்னா தான் நம்ம அண்ணா வந்து பாப்பாரு ரெண்டு சொன்ன நான் வீடியோ போய் அனுப்பி கோலம் எடுப்போம்ட்டு அதான் உங்கள்கிட்ட எடுத்து சொன்னேன். வீடியோவும் பார்த்தேன்னா சரியாம. இப்ப நான் ஒரு உதவி ஒன்று தாரேன், சரியா? இப்ப என்னால உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. ஆனா என்னென்ன உதவிகள் கிடைச்சிருக்கு சொல்லுங்க. சைக்கிள், வீடு, சாப்பாடு. ஆரம்பத்துல என்ன நீங்க வந்தது அப்புறம் தான் எனக்கு வீடு கிடைச்சதுமா, இந்த பிள்ளை சைக்கிள் கிடைச்சது, இந்த உதவி கொஞ்சம் எனக்கு கிடைச்சது. அதை பற்றி என்ன சொல்ல போறீங்கம்மா? அது எனக்கு பெருமை தானேம்மா, எனக்கு அது பெருமை தானே. அதானம்மா இப்ப வலியத்து கிடந்தேன் நானு. பாருங்க இவ்வளவு இருக்கின்ற 30 இருக்கு. 30,000 இருக்கு. சந்தோஷமாம்மா? சந்தோஷமா. எப்படி ஒரு பயனா இருக்கு இந்த பணம்? இது எனக்கு கடவுளே, இது கடவுளால கிடைச்சது எனக்கு. யாராச்சும் இப்ப வீடியோல எடுத்து போடுவாங்க. இந்த இதை தந்தவங்களுக்கு மிகவும் நன்றிமா. இன்றைக்கு அரிசிக்கும் வழி இல்லாம தருந்தேன். என்ன சமையல் இன்றைக்கு? இன்றைக்கு இந்த வாழைக்கா ஆக்குறோம். வாழைக்கா. அதான் இப்ப இந்த பணம் கையில கிடைச்சது. ஒரு என்ன சொல்றேன், இப்ப உங்களோட நிலைமையை பார்த்து நான் சொல்றேன். என்ன இப்ப எல்லாம் இதை விட இழப்பு. இப்போ உங்களுக்கு 30,000ன்றது இதுல மீண்டு வர்றதுக்கு என்ன சாப்பாடு, மற்றது இந்த வேலியெல்லாம் கட்டுறதுக்கு பாருங்க இப்ப எவ்வளவு செலவாகும். எனக்கு 6 இருக்குமான இதெல்லாம் செஞ்சு வரதுக்கு. விளங்குதாம்மா? இந்த உதவி செய்யறவங்களுக்கு தான் மிகவும் நன்றிமா. அதான் இது வந்து பிரான்ஸ்ல இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுங்கண்டு. அவட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 1696. அவட பேரை குறிப்பிட விடாமன்னு சொன்னாங்க. சரி, இப்ப அவ ஒரு 30,000 அனுப்பினவ எனக்கு. இதற்கு முதலும் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப இதோட 3வது தடவை என் மூலம் உதவி செய்யறது. இந்த உதவி கிடைச்சதுக்கு எனக்கு மிகவும் நன்றி. இந்த உதவி தந்தவங்களுக்கு மிகவும் நன்றி. இதை போல எனக்கு இந்த வேலி, இந்த வீட்டுக்கெல்லாம் எனக்கு ஒரு உதவி கிடைக்கணும் அம்மா. சரி, ஓகே தானேம்மா? அதான் உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருக்குமா? ஆறுதலா இருக்குமா. இன்றைக்கு சாப்பாடு கிடைக்கும் மாட்டோம் நம்பிக்கையா போயிட்டு இதோட. அப்படி சரி தானே, கவலைப்படாதீங்க. தான் கவலைப்படாதீங்க, மீண்டு வாங்க இதுல இருந்து. இப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைகளை போட்டுட்டு இந்த வெட்ட வீட்டுக்கையும் வெட்ட வேலியும் இல்லாம கிடக்குறமா, நான் கவலையா இருக்கேன். சில பிள்ளைகளும் கூட குமரி பிள்ளையும் வச்சு திரிக்கிறேன் நான், அதுதான் கவலையா இருக்கு. விளங்குதம்மா. அதான் இப்ப என்ன சொல்ற, இப்ப அவெல்லாம் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே. இப்ப ஆரம்பத்துல பார்த்த ஆக்கள் நாங்க அவங்கள என்ன பார்த்து தங்கச்சி. எனக்கு அதுதான் அந்த வீடியோ பார்த்து எனக்கு அதுதான் கவலையா போனது. பாருங்க, வேலி கூட இல்லாம ஒரு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது 3 பெண்களை வச்சுட்டு இப்ப 4 பெண்கள் நீங்க இப்ப கணவர் இல்லைண்டா விலங்கு தானே இப்ப எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குமெண்டு. சரி, அதான் ஒரு ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு இந்த பணம். இதை வச்சு உண்மையிலே உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்டா, உண்மையிலேயே வந்து இந்த சித்தாண்டின்றது பாதிக்கப்பட்டிருக்கு தானே. என்னோட யூடியூப் சேனல் மூலமா இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி நான் செய்திருக்கிறேன். விளங்கிட்டு தானே. அப்ப உரிய அதிகாரிகள் தானே மனமா. இப்ப நாங்க வந்து எல்லா இடத்தையும் போயிட்டு ஹெல்ப் பண்ண முடியாதானே. எங்களோட சக்தி ஒன்றைக்கு தானே. இப்ப எங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி இப்ப ஒரு தனிநபரா இப்ப என்னால எவ்வளவு முடியுமோ இப்ப புலம்பெயர்ந்த நம் தமிழர்களோட ஆதரவோட மற்றும் என்னோட வீடியோஸை பார்க்குறவங்களோட ஆதரவோட நான் செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். மற்றது இந்த பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் இப்ப உதவிகள் வழங்க வேண்டியது உரிய அதிகாரிகளுடைய கடமை தானே. இப்ப என்னோட யூடியூப் சேனல் பார்த்து கூட நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம். இப்ப நிறைய இருக்கிறாங்க தானே, இப்ப அரசியல்வாதி அப்படி இருக்காங்க தானேம்மா. அதான் பார்த்து செய்தா நல்லவம்மா. சரியா, இப்ப என்னால முடிஞ்சதை நான் செய்திருக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். பாத்தீங்க தானே எப்படி ஒரு பயங்கரமான பாதிப்புண்டு. ஓகே, மேலதிகமான உதவிகளும் தேவை. இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாம். இப்ப நான் தெளிவா நான் காட்டித்தேன். கட்டாயமா உதவி செய்ய முன்வாங்க. இப்ப அம்மாவுக்கு அந்த வேலி அடைக்கிறதுக்குரிய உதவிகள் கிடைச்சா இப்ப நல்ல மன பாக்குறேன். என்னம்மா இப்ப அதான் இப்ப உடனடியா கிடைக்கலாட்டியும் இப்ப அம்மாவுக்கு அந்த உதவி இப்ப வீடியோ பார்த்து இப்ப கிடைச்சாலும் நல்ல மன நான் பாக்குறேன். சரியா? ஏனென்றால் இன்னும் வெள்ளம் வர இருக்குதானே, இன்னும் வெள்ளம் இருக்குதானே. இப்ப உடனடியாவும் வேலைகளை கட்ட முடியாது. ஒரு டைம் எடுத்து எல்லா தண்ணியும் அந்த எல்லாம் ஃபுல் கிளியர் ஆயினது பிறகுதான் அந்த வேலைகளை ஆரம்பிக்கலாம்.
வீட்டு வேலையும் ஆரம்பிப்பாங்க அவங்க கூடிய சீக்கிரம். சரி, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். அந்த உதவிக்காக பணம் அனுப்பின சிஸ்டருக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.